காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஆமாம், பைனரி ட்ரேட் நம்ம அது ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக பைனரி ட்ரேடுன்றது ஒரு பெரிய ஸ்கேம். ஆக்சுவலி எதனால் நான் அது ஒரு ஸ்கேம்னு சொல்கிறேன்னா, டெல்லிக்கு காண்டாக்ட் பண்ணி டெல்லியிலேருந்து ப்ரெஷர் எப்படி நீ தரலைன்னா ப்ரோட்டானே நாங்கள் எங்கள் தடை பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ப்ரோட்டான் மெயில் தான் இன்றைக்கி இருக்கிற இதில் ஓரளவு சேஃபஸ்ட்டான இது. பத்திரிகை துறையில் மற்ற இதில் நீங்கள் எல்லாமே துட்டு கொடுத்து வாங்கி அவங்களுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு மெயிலில் தான் வந்துருக்கு. பை ஆகுமா செல் ஆகுமான்னு ஃபஸ்ட்டே எனக்கு கொடுத்துடணும். பைனரி ட்ரேடிங்கில் பை ஆகுமா செல் ஆகுமான்னு ஃபஸ்ட்டே நான் கொடுத்துட்டா அந்த டைமிங் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ மேலே போயிருச்சு, இவங்க நான் மேலே போகுன்னு கொடுத்து மேலே போயிருச்சுன்னா ஒரு 100 பேர் ட்ரேட் பண்ணுறாங்க சார். 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? கம்பெனிக்குள்ள எவ்வளோ பணம் இருக்கும்? 1 லட்ச ரூபா. இந்த பணத்தை தான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு விஷயம். திடீர்னு ஒரே ஒரு ஆள் வந்து 1 கோடி ரூபா போட்டு ப்ராஃபிட் பண்ணுறேன்னு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இவனுக்கு 2 கோடி ரூபா கொடுத்தாகணும். மொத்தம் உள்ளே இருக்கிற பணமே எவ்வளோ தான்? இவருக்கு கொடுத்த 1 கோடியும் 1 லட்ச ரூபா இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். எப்படி அவன் 2 கோடி ரூபா தர முடியும்? வணக்கம் நேயர்களே. பங்கு சந்தையை அறிவும் தொடரில் பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமானது வந்து நம்முடைய சேமிப்பை எப்படி பணமாக மாற்றுவது, அதை எப்படி பாதுகாப்பான முறையில் பணமாக மாற்றுவது அப்படின்றத பற்றி பேசுகிறோம். இதில் வந்து பங்கு சந்தை முதலீடு, ஃபாரெக்ஸு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கர்னல் ராஜ் அவர்கள்ட்ட நம்ம பேசிட்டு வரோம். போன வாரம் கூட அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்ன வகையான ஒரு 3 அடுக்கு மெத்தடு இது சம்மந்தமாக பேசணும். அதில் வந்து கீழ் அடுக்கில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வெறும் அந்த ஸ்க்ரீனிங் மட்டும், ஆமாம், புரோக்கரேஜை வந்து எப்படி பண்ணுறாங்க, நம்ம ஸ்க்ரீனிங் மட்டுமே எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேசுகிறப்போ பல்வேறு விமர்சனங்கள் வருது. நாங்கள் விமர்சனத்தை மதிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய பணி வந்து என்ன இருக்குது அப்படின்றத யதார்த்தத்தை சொல்லுவது. இதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, நீங்கள் சொல்கிறது தப்புனா அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. சரியான விஷயங்களை யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்கான விழிப்புணர்வாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதில் வந்து நீங்கள் கூடுதலாக உங்களுடைய ஆலோசனை சொல்லலாம். நீங்கள் சொல்வது தவறு என்று சொல்வதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. தாராளமாக நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட பலரும் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி யாரும் ஏமாறக்கூடாது. இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஃபாரெக்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி ஏமாத்துறாங்க, பைனரி ஃபாரெக்ஸ், ஆமாம், பைனரி ஃபாரெக்ஸில் பைனரி அப்படின்ற விஷயம், ஃபாரெக்ஸில் பைனரி அப்படின்ற ஆசையை தூண்டுற சதுரங்க வேட்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை ஏமாறாதீங்கன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்துறது. அதோடு சேர்த்து எஜுகேட் பண்ணுற வேலை பண்ணுறோம். பயன்படுத்தி கொள்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அந்த கமெண்ட்ஸில் பார்த்து. கமெண்ட்ஸுன்றது அவங்களுக்கு அதோடைய உண்மைத்தன்மை புரியல, அதனால் அப்படி பேசுகிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதோட டெப்த் என்னன்னு தெரியாது. மேலோட்டமாக சில பேர் பேசுகிறத வச்சு ட்ரேடிங்னா இதுதான், ப்ரோக்கரேஜ்னால் இதுதான், ஒரு பொருளை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்ற மேலோட்டமான விஷயங்களை பற்றி தான் தெரியும். அதோட பேசிக்ஸ்னால் இவங்க எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பேசிக்ஸ் நம்மளுக்கு தான் அடிப்படை தெரியும் இல்லையா. அடிப்படைனா ஓகே, எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த மாதிரி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், இதை மட்டும் திங்க் பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய பேசிக்ஸ் என்னென்னு பார்க்குறதில்ல. ஒரு பொருள் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி என்னென்னா, ஒரு பொருளை நேச்சுரலாகவே நம்ம வாங்கினா அது மேலே போகிறப்ப லாபம் இருக்குது. நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், ஆனால் அது கீழே போகும்னு சொல்லி வாங்குகிறேன், அது எப்படி லாபமாக மாறும்? இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே ஒரு பதில் தேவை இல்லையா? அதை தான் நம்ம அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேள்வி அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஈவன் 99% நம்ம சொன்ன விஷயங்கள், பிலேட்ரல் ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாது, ப்ரைம் ஆன் ப்ரைம்னா என்னென்னு தெரியாது, ப்ரைம் ப்ரோக்கரேஜ் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு தெரியாது. அப்போது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க. ஸோ இந்த 3 விஷயம் என்னென்னு தெரிஞ்சாதான் ஒரு ட்ரேடிங் எப்படி நடக்குது, இது எப்படி சுழற்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு புரிய வரும். அப்புறமா தான் இந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமா இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த இதில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அந்த பைனரி மெத்தடு ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? பைனரி ட்ரேடா?
ஆமாம், பைனரி ட்ரேட் நம்ம அது ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக பைனரி ட்ரேடுன்றது இது ஒரு பெரிய ஸ்கேம் ஆக்சுவலி. எதனால் நான் அது ஒரு ஸ்கேம்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நம்ம நார்மலாக ஒரு ட்ரேட் பண்ணுறோன்னா, ஒரு பொருளை நான் வாங்குறேன், நான் என்னைக்கு விற்கணும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி நான் விற்றுக்க போகிறேன் இல்லையா? அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஒன்று கிடையாது. அப்படி மேபி இந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்ணால் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ற ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு இந்தியன் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு என்னைக்கு விற்கணும்னு தோணுதோ அன்றைக்கி விற்றுக்க போகிறேன். அப்போ அது லாபமாக நஷ்டமாக நான் அன்றைக்கி நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணலாம். அதுக்கு உங்களால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைக்க முடியும், ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று வைக்க முடியும், டார்கெட்டுன்னு ஒன்று வைக்க முடியும். அப்போது நான் வாங்கின விரல் ரூ.100ன்னு வச்சுக்குவோம். ரூ.100 எனக்கு ரூ.101 போனால் கூட லாபம் தான். அந்த லாபத்துக்கு நான் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கேன், அந்த முதலீடுக்கு எனக்கு எவ்வளோ லாபம் வரணும், 1%, 2% அப்படி தான் வரும். இதுதான் ஆக்சுவல் முறைப்படி ஒரு ட்ரேடிங் நடக்கிறது. ஆனால் இந்த பைனரி ட்ரேடிங்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது லைக் பக்கா கேம்லிங்னு கூட சொல்ல முடியாது. கேம்லிங்னு சொன்னால் கேம்லிங்க்கே அதிகம். கேம்லிங்கில் கூட அதுக்கு ஒரு முறை இருக்குது. சரி, இதை பண்ணி ஒரு சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்ல முடியும். எதனால் பர்டிகுலராக கேம்லிங்னு கூட அது சொல்ல முடியாது அப்படின்னா, அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமாக அதில் உள்ள ஆப் செட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய திங் எப்படி இருக்குன்னா, அது எப்படி இப்போ நான் முதலீடு பண்ணுறேன், எனக்கு என்ன ரிட்டர்ன்? இப்போ சாதாரணமாக ஃபாரெக்ஸில் வந்து லாஸு கெயின்னு செட் பண்ணிக்கலாம் இருக்குது. அதில் பர்சன்டேஜும் செட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு அமௌண்ட் வரும். அதில் அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. அவசரப்படுறதோ நிதானம் இல்லாமல் செயல்பட்டாலோ லாஸ் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. இதில் என்ன பண்ணுறாங்க? எப்படி உங்களுக்கு ஆசை காட்டுறாங்க? இதில் உடனே சம்பாரிச்சிடலாம் அப்படின்றது தான் ஆசை. அதிகமாக சம்பாரிச்சிடலாம் நார்மல் ட்ரேடிங்கை விட. பைனரின்றீங்களா? பைனரியுடைய அர்த்தம் என்ன? பைனா ரெண்டு பக்கமும் பை, டபுள் சைடு. சரி, அப்போ பை சைடும் நீங்கள் டபுள் சைடா டபுளா? டபுள் அமௌண்ட் ரெண்டுமே சொல்லிக்கலாம். பைனரி அப்படின்னா என்னென்னா, பணத்தை அப்படியே டபுள் பண்ணுறது. உடனே டபுள் பண்ணலாம். நீங்கள் 100 போட்டு அப்போவே 200 பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ரெண்டு பக்கமும் மார்க்கெட் மேல் சைடும் போகும், செல் சைடும் போகும், ரெண்டு பக்கமே நீங்கள் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ இதுதான் அதுக்கான ஆக்சுவல் மீனிங்காக வச்சுருக்காங்க. இப்போ நார்மல் ட்ரேடை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த ட்ரேட் ஆக்சுவலாக இந்த பைனரி ட்ரேடுன்றது ஆக்சுவலாக எப்படி ரன் ஆகுதுன்னா, ஒரு லைன் ஒரு 5 நிமிஷம் டைம் ஓடிட்டு இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ள நார்மல் ட்ரேட் நடந்து முடியாது. ஓகேவா? நார்மலாக நம்மளுக்கு 2 கேண்டில் 3 கேண்டில் போகும். அப்படி 3 கேண்டில் போனால் 15 நிமிஷம் ஆகிடும். ஆனால் இவங்க எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ட்ரேடை முடிச்சாகணும். இவங்க முடிக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஒரு லைன் வரும், ஒவ்வொரு கேண்டிலாக ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில்னு ஒரு 5 கேண்டில் வருது. 5 நிமிஷம்னா 5 கேண்டில் வரணும். 5வது கேண்டில் நான் ₹100 ஒரு பொருளை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பை ஆகுமா செல் ஆகுமான்னு ஃபஸ்ட்டே எனக்கு கொடுத்துடணும். பைனரி ட்ரேடிங்கில் பை ஆகுமா செல் ஆகுமான்னு ஃபஸ்ட்டே நான் கொடுத்துட்டா அந்த டைமிங் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ மேலே போயிருச்சு, இவங்க நான் மேலே போகுன்னு கொடுத்து மேலே போயிருச்சுன்னா அது எவ்வளோ தூரம் போகுதுன்றதுலாம் முக்கியம் இல்லை, மேலே இருக்கணும், அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்குள்ளே ₹100 மேலே 1 பைசா இருந்தாலும் நீங்கள் போட்ட பணம் டபுள். 1 பைசா கீழே இருந்ததுன்னா லாஸ், மொத்த பணமும் போயிடும். அப்போது இதை அவங்க எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னே எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. நான் ₹10,000 போடுறேன், ஸ்டாப் லாஸும் செட் பண்ண முடியாது. 10,000 போயிடும், அவ்வளோதான், மொத்தமும் போயிடும். 20,000ன்ற மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு 10,000 இழந்துருவோம். ஆமாம். இப்போ இந்த 10,000ன்றதுல அவங்க வச்சுக்கலாம், ஒரு ஆர்டருக்கு 200, ஒரு ஆர்டருக்கு 300 அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் மாதிரிலாம் செயல்படாது. நம்ம பணத்தை போட்டு எப்போ வேணால் விட்ரால் பண்ணிக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. பணத்தை போட்டால் போட்டது தான், லாபமாகி நீங்கள் விட்ரால் பண்ணால் தான் உண்டு. அதுலேயும் சில பேர் விட்ரால் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க இதை புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோக்கரேஜ் வந்து எதோடைய அண்டரில் இருக்குது, செபி ரெஜிஸ்டர்டில் இருக்கா, செபி இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அப்போ செபியை சப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயத்த இவங்க நம்பி பண்ணிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் ரிஸ்கி, 100% இது ரிஸ்க் தான். அது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு சில பேர் பண்ணுறாங்க. சில பேர் இதுதான் ட்ரேடிங் நம்பி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேடிங்னா இதுதான், இப்படி தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு சித்து விளையாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு புரியறதே இல்லை ஆக்சுவலி. சரி, இப்போ இந்த மாதிரி எவ்வளோ இது நடக்குது? இப்போ இதுனா ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆகுது. இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், இதோடைய விஷயமே என்ன, இதுதான் ஒரிஜினல் ட்ரேடிங் நம்பிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஃபேக்கான ட்ரேடிங். இதில் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு ப்ரோக்கரேஜ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோக்கரேஜை எப்படி அசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, வெப்சைட் டெவலப் பண்ணுறப்பவே ஒரு பேக்டோர் வச்சுருவாங்க. என்ன பேக்டோர் அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ₹100 வாங்குறேன், ₹101 போயிட்டு இருந்ததுன்னா போகுது இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே. கரெக்டாக அந்த 4 நிமிஷம் 59வது நொடியில், அந்த ஒரு நொடியில் ப்ராஃபிட்லேருந்து டக்குன்னு கீழே இறங்கிருச்சுன்னா ₹100 அதான் ஃபுல்லாக போயிடுச்சுல.
அப்போது ஆக்சுவல் மார்க்கெட்டில் அப்படி நடந்திருக்காது. ரியல் மார்க்கெட்டில் அது நடக்கவே நடக்காது. அந்த கேண்டில் கீழே இறங்கிருக்கவே இறங்காது. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பேஜ் நடக்கும். ஸ்லிப்பேஜ்னா ஃபேக்காக ப்ரைஸ் கீழே இறங்கும். இந்த சார்ட்டில் மட்டும்தான் அது காட்டும், ரியல் சார்ட்டில் காட்டாது. அப்போ நீங்கள் இதை பற்றி நீங்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, சார் ஒரிஜினல் சார்ட்டில் அப்படி காட்டலை, ஒரிஜினல் ப்ரைஸில் அந்த மாதிரி இல்லை, உங்களுடைய வெப்சைட்டில் தான், உங்களுடைய ப்ரோக்கரேஜில் தான் இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, உடனே நீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சான்னு கேட்பான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தெளிவாக போட்டிருக்கும். இது வந்து நாங்களாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் தான். இதில் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை தான் வாங்க. அதான் அவன் தான் சொல்கிறேன், இஷ்டம் இருந்தால் வாங்க. நம்ம தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக படிக்கிறதே இல்லை எப்பயுமே. ஸோ அதில் தெளிவாக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுமே மக்கள் அதில் போய் விழுந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போது இது ஒரு பக்கம். இந்த ட்ரேடிங்கில் இன்னொரு பக்கம் இது எப்படி நடக்குதுன்னு அதுக்கு ஒரு அல்கிரிதமும் இருக்குது. சப்போஸ் ஒரு 100 பேர் பை கொடுத்துருக்காங்க, ஒரு 50 பேர் செல் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பெனிக்காரனுக்கு எது நடந்தால் லாபம்? செல்லு தான். செல் நடந்தால் தான் லாபம். ஏன்னா 100 பேர் பை கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வரப்போ யார் கம்மியான இது கொடுக்கணும், அல்கிரிதம் படி அப்படி தான் நடக்கும். ஆனால் ரியல் மார்க்கெட்டில் அப்படி நடக்காது. ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, டிசிப்ளின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவ்வளவும் இருந்தால் தான் அதில் எக்ஸ்பர்ட்டே ஆக முடியும். சிம்பிளாக வந்துட்டு நாங்கள் ஓகே ஒத்தையாரட்டியா மாதிரி பை பண்ணால் ஓகே ப்ராஃபிட், செல் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட், இந்த மாதிரி கிடையாது மார்க்கெட். அதுக்கு ஒரு டைம் லிமிட்டுன்னு வைக்க முடியாது. ஒன்லி ஆப்ஷன் ட்ரேடை தவிர டைம் லிமிட்டுன்னு வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு இன்றைக்கி இல்லை, எனக்கு இன்றைக்கி லாபம் இல்லை, நாளைக்கு தான் லாபம் இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக நான் ஹோல்ட் பண்ணணும், எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணால் தான் ஒரு வீக்லி கேண்டில் பிடிக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு சந்தேகம். ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஆமாம். இந்த மாதம் ஃபுல்லான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா லாஸ் வந்து 2ஆவது நாளே வந்துச்சுன்னா அவங்க பணம் போயிடும்ல. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு வைக்கிறோம் இல்லையா. இப்போது ஒரு வீக்லி கேண்டில் அது ட்ரேடிங்கில் நம்ம பார்க்குறப்போ தெரியும், வீக்லி கேண்டில்னால் ஒரு கேண்டில் வரதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு 3ஆவது நாளில் போயிடுச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அவ்வளோதான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஏன்னா அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும். அதுக்கு நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. அப்போ நான் இந்த ஒரு வாரம் ஆகும் எனக்கு ப்ராஃபிட் வரதுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1% தான் வச்சுருப்பேன். இன்கேஸ் லாஸ் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரியும். அது எப்படி லாபம் விட்டதை எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய அளவில் நம்மளுக்கு என்ன தெரியாது, லாஸ் இருக்காது. நம்மளுக்கு வெரி கிளியராக மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த பணத்துக்கு இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்ற அளவுகோல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். இது தெரிஞ்சிருந்தாலும் இந்த பைனரி ட்ரேடில் பண்ணவே முடியாது. எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும். கேம்லிங் மாதிரி தான் இது. அதை தான் நான் சொல்கிறேன், கேம்லிங்கில் கூட சேர்க்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அவங்களே செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்றீங்க. ஆமாம், லாஸ் காமிச்சா உங்களுக்கு போயிடும். இப்போ இந்த விஷயத்த நம்ம பேசுகிறோமா, இதோடைய ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம அலசி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம பேசுகிறோம். இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இது பிடிக்காது. இதை பற்றி பேசினா அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? தெரியாமல் ஒன்று, இன்னொன்று 10 தடவையில் 2 தடவை லாபம் பார்ப்பாங்க, 8 தடவை லாஸ். ஆமாம், மறுபடியும் இதே மாதிரி லாபம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இது பிடிக்காமல் போகும். இதில் பெரிய அளவில் கேபிட்டல் இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு 100 ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன். இந்த 100 ரூபாயில் எனக்கு ₹1 தான் போகணும், என்னால் 100% ஃபிக்ஸட் பண்ண முடியும். ஒரிஜினல் ட்ரேடில் எனக்கு 100 ரூபா ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு இதில் ₹1 தாங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ₹1 மட்டும் போகிற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுக்க முடியும், பர்டிகுலர்லி இன் ஃபாரெக்ஸ். ஆனால் நான் சொல்கிறது லைக் இந்த பைனரி ட்ரேடில் அப்படிலாம் வைக்க முடியாது. 100 ரூபானா 100 ரூபாயும் போயிடும், வந்தால் 200 ரூபாயா வரும், போனால் இந்த 100 ரூபா மொத்தமும் போயிடும். இப்படி தான் இந்த கேம்லிங் இருக்குது. பட் இதையும் மக்கள் நம்பி பண்ணிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் பற்றி எவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் வேறு பங்கு சந்தை மற்ற பிரச்சனை. இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட என்கிட்ட ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி கேட்டார். அவர் இந்த சினிமா துறையில் இருக்கார். ஒரு 20 லட்ச ரூபா முதல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு, 1 லட்சம் 2 லட்சம்னு. 10% தர்றோம், நானே ஃபாரெக்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி தரேன் அப்படின்னு. அதை ட்ரேட் பண்ணி தரேன்னு 10,000 வந்தோன்னா ஜாலி ஆகிடுச்சு இவருக்கு. ஓகே, இவர் 10,000 தான் கொடுக்குறாங்க. ஆமாம், இவர் கொடுத்த அந்த 1 லட்ச ரூபாய் தான் கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஆமாம். அதுக்கப்புறம் இவர் ஆசை ஜாஸ்தியாகி 20 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகி 1 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 20 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. வெளியிலயும் பண்ணா எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. பிசினஸ்க்குள்ள இங்கே தான் பிரச்சனை. அதாவது நான் மட்டும் பண்ணுற வரைக்கும் பரவாயில்ல, என்னோட போயிடும். இப்போ நான் எவனையா பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒன்றுன்னு நினைக்கிறது அது தப்பு. அவர் நான் சொல்கிறேன் 15,000 தரேன், 5,000 நீ வச்சுக்கோ, 10,000 அவங்களுக்கு கொடு. ஓ நல்லா இருக்கே அப்படின்னு இந்த வடிவேல் இந்த ஷேர் ஆட்டோவில் ஏறுவாள்,
அண்ணா 14ண்ணா அண்ணா 14 அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரையும் இவர் ஏற்றி விட்டு கடைசியிலே கேட்டால் இவருக்கும் போச்சு. இவர் இப்போ ஏற்றி விட்டாலும் இப்போ இவர்கிட்ட காசு கேட்குறான். கண்டிப்பாக கேட்பாங்க சார். ஏதாவது பண்ணி கொடுங்க. இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி 100 கம்ப்ளைண்ட்டு அங்கே இஓடபிள்யூல இருக்குது. சரி, இது ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள்ட்ட கேட்டு தரேன்னு சொல்லலாம், வாங்கி தரேன்னு சொல்ல முடியும். அவன் கொடுக்கணும்ல சார், அவன்கிட்ட இருக்கணும்ல. அவன் தான் லாஸ் அதாவது ஒருவேளை அவன் ஏதோ பதுக்கி வச்சிருந்தானா பரவாயில்ல, இல்லை அவனும் அந்த மாதிரி அங்கே கொடுத்துருந்தா வேற எங்கேயாவது கொடுத்திருந்தா, இல்லாட்டி அவன் உண்மையாலுமே ட்ரேட் பண்ண தெரியாம ட்ரேட் பண்ணி Trade மொத்தத்தையும் இருந்திருந்தா அவன்கிட்ட இருக்காது. பைனரி மாதிரி பண்ணியிருந்தா அவன்கிட்ட இருக்காது தான். பைனரி மாதிரி பண்ணியிருந்தாலும் போயிடும். சுத்தமா காலியில் ஒத்தைக்கு அவன் பிளான் பண்ணியிருப்பான். ஓகே, 1 கோடி ரூபா போட்டு வந்தோடனே 2 கோடி ரூபாய் மாறுன்னு நினச்சிருப்பான். இந்த 2 கோடி ரூபாய் மாறுன்னு நினச்சிருந்தாலும் ஒரு விஷயம் ஒரு வேலை நல்லபடியாக நடந்திருக்குன்னு வச்சுப்போம். சொன்ன மாதிரியே 2 கோடி ரூபாய் அப்பவும் நடந்துச்சு. இவன் கொடுக்க மாட்டான் அவனுக்கு. அவன் தரணும்ல. ஆமாம். சரி, அப்படியே வந்திருந்தாலும் இவங்க கொடுக்கணும். சப்போஸ் கொடுக்குற மனநிலையிலே இருக்காங்கன்னே வச்சுக்குவோம், அந்த பைனரி ட்ரேட்காரன் தரணும்ல. ஆமாம். இதுல எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்கு. ட்ரேடுக்காரன் தரமாட்டான். அவன் தரமாட்டான். இப்போ 1 கோடி போட்டு 2 கோடி வந்தால் தரமாட்டான். தரமாட்டான் சார். இப்போ ஒரு 100 பேர் ட்ரேட் பண்றாங்க சார். 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? கம்பெனிக்குள்ள எவ்வளோ பணம் இருக்கும்? 1 லட்ச ரூபா. இந்த பணத்தை தான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் விஷயம். திடீர்னு ஒரே ஒரு ஆள் வந்து 1 கோடி ரூபா போட்டு ப்ராஃபிட் பண்றேன்னு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு 2 கோடி ரூபா கொடுத்தாகணும். மொத்தம் உள்ள இருக்கிற பணமே எவ்வளவுதான்? இவரு கொடுத்த 1 கோடியும் 1 கோடியே 1 லட்ச ரூபா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். எப்படி அவன் 2 கோடி ரூபா தர முடியும்? அவன் தான் பண்றதே கேம்பிளிங், ரொட்டேஷன் தான் அந்த பணம். எப்படி தர முடியும்? அவ்வளவுதான், கடையை சாத்திர வேண்டியதான் அவன். வேற இடத்துல இல்லைன்னா என்ன பண்ணுவான், அவன் ஐடியா மட்டும் பிளாக் பண்ணிடுவான். நீங்க எங்கேயா போய் கம்ப்ளைண்ட் கொடுறானுவான். நீங்க போய் ரெக்வஸ்ட் ஐடி பிளாக் பண்ணி நம்பர் பிளாக் பண்ணிட்டாலும் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இருந்து நீங்க ஒன்றும் இல்லை, கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்க சார். சிம்பிள். ரெஸ்பான்ஸ் பண்றானான்னு பார்ப்போம். பணம் போடுற வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நீங்க என்ன வகை, அதான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணாதான் வரும்னே அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். உங்க ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பரை அவன் தான் பிளாக் பண்ணிடுவான். அப்புறம் எப்படி நீங்க அவனை கான்டாக்ட் பண்ணுவீங்க? வாய்ப்பே கிடையாது. சரி, இதெல்லாம் தான் அந்த வெரி கிளியரான விஷயம். அதுதான் அதுக்கு சொல்றது. உங்க ரிஜிஸ்டர்ட் நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க, அட்டன் பண்றோன்னு. ரிஜிஸ்டர் நம்பர் தான் பிளாக் பண்ணிடுவானே. நீங்கள் அப்புறம் எப்படி கால் பண்ணி பேச முடியும்? அவனுக்கு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியும், உங்கள் பணத்தை திருப்பி கேட்க முடியும். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுப்பா என்னப்பான்னு கேட்பாங்க. அது எது என்னன்னு நீங்கள் தேடுறதுக்குலாம் மூடிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் காலகாலமாக எவ்வளோதான் பண்ண முடியும்? புரியல. சைபர் கிரைமே எவ்வளோதாங்க. ஆமாம் சார். அதாவது ஒரு கம்பெனி சிம்பிளாக எடுத்துங்களேன், ஒரு நம்ம எம்எல்எம் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஃபாரஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இவங்க அதை பற்றின முழு நாலேஜை எடுத்துக்கிறதுக்கு வழி இல்லை. சிம்பிளாக ஒரு விஷயம், ஒரு கம்பெனி ரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு கம்பெனி எப்படி சார் ரன் ஆகும்? அவன் இன்னைக்கு ஆரம்பிச்சானா அவன் பிளான் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கம்பெனி மூடக்கூடாதுன்ற ஸ்டைலில் தானே ரன் பண்ணுவான். சிம்பிளாக மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனி ரன் ஆகுதா, 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அந்த கம்பெனி. ஓகே, இவன் டபுளிங் தரான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. 2 வருஷம் அந்த கம்பெனி தரட்டும் ஃபஸ்ட்டு. 2வது வருஷம் எழுத மூடுறான். இப்படி பெரும்பாலும் இந்த 2 வருஷத்துலேயே ஒரு கம்பெனி மூடிடுறாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், அதுக்காக அதில் போய் முதலீடு பண்ணணும்னு சொல்லலை. பட் மக்கள் இதை அவங்களே இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி பண்ணணும், இதோட அடிப்படை என்ன, இவங்க முழுசாக தெரிஞ்சுக்கணும். இல்லாமல் ஒரு முதலீடுன்னு வர்றது முற்றிலும் தவறு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சமீபத்தில் ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். டிஏவி ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலா, எப்போவுமே இந்த மாதிரி வரதுன்னா என்ன வரணும்னா, எவனாவது பரீட்சை எழுத முடியாமல் போவான், இல்லை ஏதாவது அன்றைக்கி லீவு தேவைப்படுறவன் எவனா மிரட்டுவான், இல்லை எவனா அரமெண்டல் ஒருத்தன் இது என்ன பொழப்பா வச்சுருப்போம், மிரட்டி விடுவான், மாட்டிக்குவோம். இந்த தடவை மட்டும் 4-5 ஸ்கூலுக்கு தொடர்ச்சியாக ஒரே மெயிலு. போலீஸு டக்கர் அடித்து பார்த்துச்சு, ஒன்றும் இல்லை. எப்பவுமே வெடிகுண்டு மிரட்டல் இருக்காது. அந்த டைம் தான் பெங்களூர்லேயும் பாம்பு அடிச்சது. உடனே பயந்துட்டாங்க. தேடி பார்த்துட்டு யார் இதுன்னு பார்த்தா மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கு. மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் யாருன்னா புரோட்டான் மெயில். ஓகே. அந்த மெயிலுடைய ஐபி அட்ரஸ் வச்சு இப்போ ஜிமெயில்னா கேட்டால் கொடுத்துருவாங்க. புரோட்டான் தரமாட்டாங்க. கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஜிமெயில்னால் நம்மளுடைய ஆக்சஸில் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஐபி அட்ரஸ். நீங்கள் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பிச்சிங்கன்னா உடனே அவங்க தூக்கிடுவாங்க. முடியவே முடியல. சுவிட்சர்லாந்து ஹெட் ஆஃபீஸ் இங்கே தமிழ்நாடு போலீஸ் கேட்குது, தர முடியாதுன்றான். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியாதுன்னு. அப்புறம் டெல்லிக்கு கான்டாக்ட் பண்ணி டெல்லியிலேருந்து ப்ரெஷர், எப்படி நீ தரலைன்னா புரோட்டானே நாங்கள் எங்கள் தடை பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் புரோட்டான் மெயில் தான் இன்னைக்கு இருக்கிற இதில் ஓரளவு சேஃபஸ்டான இது. பத்திரிகை துறையில் மற்ற இதில் நீங்கள் எல்லாமே துட்டு கொடுத்து வாங்கி அவங்களுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணுறது. அப்படி ஒரு மெயில் தான் வந்துருக்கு. ஓகே. கடைசியில் வேறு வழி இல்லாமல் பணிஞ்சு அவன் ஐபி அட்ரஸ் கொடுத்தான். அப்புறம் கைது பண்ணாங்களான்னு தெரியாது. ஒரு சாதாரண மிரட்டலுக்கு
ஒரு புரோட்டான் மெயிலுக்கு இப்போ நீங்கள் எடுக்கலாம். ஒரு புரோட்டான் மெயில் ரூ. 500 நம்ம கட்டினீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்துடும். ம், ம், ம். இதையே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் கேட்டாலே கொடுக்க மாட்டேன்றான் அவன்னா, யோசிச்சு கரெக்ட் தான். பாருங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஒரு இப்போ நம்ம அசேம் இப்போ நீங்க சொன்னதே எடுத்துக்கோமே, இந்த ஃபாரெக்ஸ் புரோக்கர்லாம் எங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க? நம்ம ஊர்லயா? எல்லாம் ஃபாரின். எல்லாம் ஃபாரின் தான். நீங்க போய் அங்க இருந்து அந்த ஃபாரெக்ஸ் புரோக்கர் எங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த அட்ரஸ் போய் பார்த்துட முடியுமா? ம். இல்ல அந்த அட்ரஸ்ல போய் கேட்க முடியுமா? ஸோ அப்போ இதனுடைய முதலீட்டாளர்கள் யாரு? இது யார் ரன் பண்ணிட்டு இருக்கா? ரன் பண்றவனுக்கு நம்மளுக்கு அதிக லெவல்ல நம்ம சம்பாரிச்சா அந்த பணத்தை அவனால குடுக்க முடியுமா? இவ்வளோ விஷயங்களும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு அவன் தகுதியான ஆளா? அந்த கம்பெனியால இதை பேர் பண்ண முடியுமா? ஸோ நம்ம பண்ணி கொடுக்குற ப்ராசஸ்க்கு அவங்களால ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுமா? இவ்வளோ விஷயங்களும் இருக்கு. இன்னொன்று சிம்பிளாலாம் இதில் கிடையாது. ஏமாத்திட்டா நீங்கள் ஒரு 2,00,000 கொடுத்து ஏமாந்துடுறீங்க. உங்கள் நம்பரை பிளாக் பண்ணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாது. ஆமா, ஆனால் அவன் இன்னும் 4 பேரை ஏமாற்றிட்டே இருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா உங்களை மட்டும் தான் அவன் பிளாக் பண்ணான். நம்ம இதே மாதிரி விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? அதில் நம்ம ஒரு இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கேம்லாம் பேசியிருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கேம்னு ஒன்று இந்த இன்ஃப்ளூயன்சர் தான் சார் ஞாபகம் வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே பிரச்சனையே இதுதான். இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேறு. மோஸ்ட்லி அவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வராங்க. பட் இந்த ட்ரேடிங்கை பற்றி தெரியாத இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, இவங்க பிரச்சனை. இவங்களுக்கு இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் வந்து ரஜினி ரசிகர்கள். ஓகே, ஆனால் நாங்களே பயந்து ஓடின படம் பாபா. சரி. என்ன காரணம்? தெரிச்சு ஓடணும். ஏன் நீ என்ன அவர் 7 மந்திரன்னுவார். ரஜினி என்பவர் ஒரு ஜாலியாக ஒரு வீட்டில் இளைஞர். அவர் இருப்பார், பொண்ணை லவ் பண்ணுவார், சண்டை போடுவார், கடைசியில் சுகமாக முடியும். இப்படி தான் நாங்கள் வந்து நீங்க அப்படிதான் பார்த்துருக்கீங்க. திடீர்னு வந்துட்டு காத்தாடியை இறக்க சொல்லவா, அதை பண்ண சொல்லவா அப்படின்னு ஒரு இது குகைக்கு போகிறான் அது இதுன்னு என்னடா இது இப்படி நடிக்கிறாரு போய் அப்படின்னு. தெய்வமாகறாங்க, ஆள் வேறு இப்படி ஆகிட்டுக்கிறாரு. அந்த படத்தில் ரொம்ப மோசமாக இருப்பார். என்னடா அது நம்ம தலைவன் மாதிரியே இல்லையே, படத்தையே பார்க்க வேணாடான்னு உஷாராகி. இப்போ மாதிரிலாம் இருந்தால் இப்போலாம் ஸ்க்ரீனிங் சிஸ்டம். ஓகே, நீங்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்குள்ள நீங்கள் படம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா மொதல் நாள் 5000 ஸ்க்ரீனிங். அப்போ நீங்கள் இந்த தேட்டர்லனா ஒரே காம்ப்ளெக்ஸில் 5 தேட்டர் ஓடும். ஏதாவது ஒன்றில் நீங்கள் டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே நாளில் ஒரு வாரம் நீங்கள் இந்த படம்லாம் என்ன ஒரு வாரம் ஓடினா பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயமா இருக்கு. அந்த காலத்தில் 175 நாள் 25 வாரம். அப்பா. ராஜாதி ராஜாலாம் 80வது நாள் தான் நான்லாம் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ நாள் டிக்கெட் கிடைக்கல, ஏன்னா தேட்டர் கம்மி. ஓகே. அப்போ ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வேறு வருவான், நல்லா இருந்துச்சுன்னா ரசிகர்கள் வேறு கும்மிவான். நம்ம பார்க்க முடியாது. நம்ம போய் அடி உதை வாங்கி பார்க்கறதுலாம் இஷ்டம் கிடையாது. நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஒழுங்காக டிக்கெட் நம்ம 80 நாள் ஆச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லைடா, அடப்பாவி நான் கூட பார்த்தேன்டா நேற்று, நல்லா இல்லைடா அப்படின்னுவோம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது ஒரு பார்ட்டு. அந்த படம் வந்து ரீரிலீஸ் இப்போ 2022 நம்ம பண்ணாங்க, ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன் சொல்கிறேன் இது அப்படின்னா, அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு எல்லாம் துட்டை வாங்கிட்டு வி ஆர் வெயிட்டிங், வி ஆர் வாட்சிங், வி ஆர் வெயிட்டிங் அப்படி இப்படின்னு இன்னும் பாபா படம். டேய் நாங்களாம் தெரிச்சு ஓடின படம்டா இது. நீ இப்போ வந்துட்டு அதான் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஆமா, ஐயோ பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஜிட்டலில் மாட்டியிருக்காங்க, வெயிட் பண்ணுறோம் தலைவா. இதுல இதுவுமே இருக்குல்ல. இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க அப்படின்னா அந்த தேட்டருக்காரங்க அதுக்கான அவங்களுக்கு ஒரு முதலீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது வந்து தேட்டருக்காரன் இல்லை, படம் எடுத்து அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறான், அவன் கொடுப்பான். அவங்க கொடுப்பாங்க. இவன் வந்து துட்டை வாங்கிட்டு வெயிட்டிங் கீட்டிங் நீ வேலையை பார்த்துட்டு போயிடுவான் துட்டை வாங்கிட்டு. நம்ம போய் உட்காந்து அதே பாபா தானே. புரியுது உங்களுக்கு அது. ஏன் நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பார்க்குற 2K கிட்ஸ் ஐயோ பாபா ஐயோ வெயிட்டிங் போனால் அங்கே போனால் காண்டாயிடுவாங்க. சேம் இங்கேயும் அதே தான் சார். இப்போ அந்த ஒரு ஆப் வருது, அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபஸ்ட்டே வந்து பேசிடுறாங்க. இவங்களுக்கு அது எப்படி ரன் ஆகுது, இவங்களுக்கு மேபி நல்ல எண்ணத்தில் இது மாதிரி தெரியாது. சிம்பிளாக சொல்லலாம், அவங்க வாசல் புரியுற மாதிரி. பாண்டியன் ஸ்டோரில் இருந்து நடிக்கிறவங்கலாம் கூப்பிட்டு குடும்பமாக போய் இங்கே நாங்கள் ரியல் எஸ்டேட் இது அந்த ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கு கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்கும் நான் சொல்ல வரல, அதை சொல்ல வரல சொல்கிறேன். அந்த மாதிரி டிவி பிரபலங்கள் சீரியலில் நடிக்கிற குடும்பம், அதுக்காக பாண்டியன் ஸ்டோர் சொல்கிறேன். அவங்க வந்து நாங்கள் இடம் வாங்கிட்டோம், நீங்கள் வாங்கிட்டீங்களா, பார்த்தீங்கன்னா இப்படி போனீங்கன்னா கடல், இப்படி போனீங்கன்னா ஏரி, இப்படி கை விட்டிங்கன்னா தண்ணி, அப்படி இப்படின்றதுலாம் இருக்குது. லாஸ்ட்டில் இதை நம்பி அவன் வாட்டில் வந்துட்டு வாங்கி போயிடுவான். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு விளம்பரம் நடிக்கிறவங்க அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணுன்றதெல்லாம் கோர்ட்டில் சில இதெல்லாம் கேஸ் வந்துச்சு. அப்போ இருக்கா? ஆமாம், இந்த ரம்மி கேம்லாம் கூட இப்போ நிறைய நோட்டீஸ்லாம் வந்துச்சு. அதனால் வந்து நம்ம இவங்களுக்கு வாசகர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இன்ஃப்ளூயன்சரு பிரபலங்கள்
சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியாது. எந்த காலத்துலேயுமே ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு யாரும் வெள்ளையானதா சரித்திரமே இல்லை. கரெக்டா? கரெக்ட் தான். அப்படி இருந்தால் ரஜினிகாந்தும் வடிவேலும் வெள்ளையாயிட்டு இருப்பாங்க. ஆனா ஆனால் ரஜினிகாந்த் ஒரு படத்துல கூட எப்படி அதுல காமிப்பானா குளிச்சிருப்பாரு. ஃபேர் அண்ட் லவ்லியை வெள்ளையாக இருக்கும். அது மூஞ்சில் பூசணுன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளையாயிடும். ம். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க எடுத்து உள்ள அள்ளி பூசிக்கிட்டு இது பண்ணோம். அந்த மாதிரி அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானே. ஆமா, ஆமா. ஒரு கண்டிப்பா. மாடல் வந்து சரி, இப்போ முதல்ல இன்ஃப்ளூயன்சர்ன்றப்போ ஒரு ப்ராடக்ட் தேடினாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓகே ஒரு நடிகர் வேணும். அதுக்கு இந்த இடத்துல ஷூட் எடுக்கணும். இப்படி எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் இருந்தது. பட் இப்போ இருக்கிற நவீன கால இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சர் அதிக அப்படிலாம் கிடையாது. கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிரும் வச்சிருக்கேன். இன்ஃப்ளூயன்சர். அவ்வளோதான். ஒரு 100K இருக்கா? நான் இன்ஃப்ளூயன்சர். ஆமாம். ஓகே. அப்போ 100Kன்றப்போ அது எத்தனாயிரம் பேர் பார்க்குறாங்க. ஒரே ஒரு வீடியோல அத்தனாயிரம் பேருடைய பணத்தையும் ஒருத்தன் ஈஸியா திருடிட்டு போயிடுறான். அவங்களுக்கு என்ன ஒரு வீடியோ போடுறதுக்கு 10,000 to 15,000 தருவாங்களா? ஏன் சார் ஒரு 1,00,000 தராங்கன்னே வச்சுக்கோங்க சார். ஒரு வீடியோக்கு 1,00,000 வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா 1,00,000 பேரும் 1,00,000 அதுல பணம் கட்டினா எத்தனாயிரம் கோடி ஆச்சு. ஆமாம், அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஈஸியா அடிச்சுட்டு போயிடுறான். அப்போ மக்கள் அதுல பரிதாபமா தானே நிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அவங்களுக்கு வேண்டிய அவங்களும் இதை பணம். பத்தி கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பணம் இருக்காது. வச்சிருக்கிறவங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் வச்சிருக்கவங்க ஒரு ஆசை வரும். அதுக்கு மெனக்கெடுங்கன்றோம். இப்போ நீங்கள் சொல்கிறது தானே. ஆமா. கற்றுக்கிடுங்க, கத்துக்குவாங்க. கற்றுக்கங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம ஈஸியா பேசுறோம், மத்தவங்க பேசுறாங்க, மத்தவங்க விமர்சிக்கிறாங்க. நீங்க சொல்றது சரியில்லை. இதையும் மீறி நம்ம ஏன் சொல்றோம்? சரி, நீங்க ஒரு நாள் இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க, மாறிப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. அப்படின்றதுனால தான் ஆனால் நம்ம அப்போ வந்து நீங்கள் ரொம்ப விலை கொடுத்துருப்பீங்க. ஆமா. அதுக்கு நிறைய விலை நிறைய கொடுத்துருப்பாங்க விலை உண்மை. கொடுத்துருப்பீங்க, நிம்மதியை கொடுத்துருப்பீங்க. 10 லட்ச ரூபா உங்களது போயிருக்கும். இன்னொருத்தருக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவன் டெய்லி வீட்டு வாசலில் வந்து நிற்பான். கண்டிப்பா நிப்பாங்க. கெட்ட வார்த்தையில் திட்டுவான், வீட்டில் அவமானப்படுத்துவான். நீங்கள் சேமிப்பு 10 லட்சம் இழந்து போக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சேமிப்பு இருந்தால் அதையும் விற்று அவங்களுக்கு செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்களே நிறைய பேர் வந்து இது என்ன பண்றதுன்னு வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அதுக்கு சொத்தை வித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டு தான் இருக்கு. நீங்களே ஏற்கனவே ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. என்னென்னா, ஒருத்தன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறான்னா 10 பேர்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டு அவன் அசால்ட்டாக 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். ஆமா. அவன் ஏன் உங்ககிட்ட துட்டை வாங்கி துட்டை வாங்கிட்டு உங்களுக்கு பண்ணணும். கரெக்டாக அதே தான். அவனே அதை சம்பாதிச்சுட்டு போயிடலாமே. அவனால ஒரு அமௌண்ட்டை 1,00,000 2,00,000 தான் மாற்ற முடியும்னா அவன் ஏன் உங்கள்கிட்ட வரப்போறான்? ஏன் வரணும்? அவனுக்கு அப்போ பவர், அவன் இண்டிவிஜுவலாக பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பான். அப்போ அவனுடைய செல்வத்தை உயர்த்ததுக்கு தான் அவன் பிளான் பண்ணுவானே. உங்களை நல்லவனாக்கு, உங்களை சம்பாதிக்க அவ்வளோ வச்சு அவன் பெரிய ரொம்ப நல்லவனா வள்ளலாலாம் இருக்க கிடையாது. மாட்டான். அந்த மாதிரி யாருமே கிடையாது. அப்படியானால் அந்த மாதிரி இருக்கனால ஏமாற்றுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா ஈஸியாக வருதே. 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறோம். ஆமா. 10,000 ரூபா வருது. 3 மாதம் 10,000 வந்து 30,000 வந்தோன்னா இன்னும் ஜாலியாகிடும். ஆனா அவங்களுக்கு அதை யோசிக்கிறது இல்லை. இந்த 30,000 நம்ம பணம் தானே அவங்க யோசிக்கிறது இல்லை. அதில் தான் எங்கள் பிரச்சனை. ரைட்டு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து எப்படி ஏமாறக்கூடாது, என்னென்ன மாதிரி இருக்குன்னு பேசியிருக்கோம். நேராக அங்கேயே போயிடுறேன். ம். நேயர்களே, இவ்வளோ நேரம் நான் வந்து பல்வேறு விஷயங்கள், அதாவது இந்த ட்ரேடில் இருக்கிற பின்னாடி இருக்கிற விஷயங்கள் பற்றி எப்படி ஏமாத்துறாங்க, அதில் ஒன்று பைனரி, அந்த விஷயத்தையும் சொல்கிறோம். இது சொல்கிறது விழிப்புணர்வுக்காக, ஏமாறக்கூடாதுன்றதுக்காக. இவ்வளோ நாளாக இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா, எப்போ தாங்க பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வரலாம். அடுத்த வாரத்திலேருந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்ன போகிறது அப்படின்ற அதில் முதல் படியாக கிரிப்டோ கரன்சியில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றத கர்னல் ராஜ் அவர்கள் நமக்கு சொல்லுவார். வணக்கம்.